Token Mark. I am Gayatri Manivanan. So friends, இன்னைக்கு நம்ம வந்து A to Z Everyday Series ஓட 25th கிளாஸ்ல இருக்கோம். இன்னைக்கு வந்து Compound Interest ஓட 3rd கிளாஸ், ஓகேவா? ஸோ எப்பயும் போல கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கிளாஸை ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நமக்கு இந்த மாதிரி நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அன்னைக்கு போய் எந்த சாரோட வீடியோ வேணுமோ அவங்களோட நேம் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களோட வீடியோஸ் வரும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். தென் இது வந்து நம்ம டாக்கன் மார்க்கோட ரெஃபரல் கோட். எதுக்குன்னா ப்ளஸ் கிளாஸ்க்கு நீங்கள் வந்து ப்ளஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா டாக்கன் மார்க்குன்ற நம்ம ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு இங்கே வந்து 10% டிஸ்கவுண்ட் இருக்கும். தென் நம்ம டாக்கன் மார்க் சேனலுக்குன்னு டெலிகிராமில் வந்து ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்போட லிங்க் தான் அது. இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்கும். தென் இது வந்து இந்த ப்ளஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணுறத பற்றின ஃபீஸ் டீட்டெயில்ஸ். இது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம சார் நிறைய சார், பிரியா மேம் இல்லை சதீஷ் சார், கோகுல் சார் யார்கிட்ட கேட்டிங்கனாலும் அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, ஓகேவா? தென் இன்னைக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம டாக்கன் மார்க் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் ரெகுலராக வரும். தென் இது வந்து அன்அகாடமி ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை பற்றின நோட்டிஃபிகேஷன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா நிறைய சார் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க நம்மளோட சேனல்லே. ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதுவும் அந்த நோட்டிஃபிகேஷனோட தான். ஸோ எப்பயும் போல் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக்குள்ளே வந்துட்டோம். இது என்னென்னா நேற்று பார்த்தா அதே ஸ்லைட் தான், ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுறதுக்காக இதை நம்ம எழுதிருக்கோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா. இதுக்கு போக முன்னாடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும்ல, அந்த ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஞாபகம் இருக்கா? என்ன ஃபார்முலா? A which is அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது. A which is equal to P into 1 plus R by 100 the whole power n அப்படின்றது தான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்துருந்தாங்கன்னா அமௌண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இதை வச்சு நம்ம எப்படி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் which is equal to அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ இந்த அமௌண்ட் எழுதி மைனஸ் பிரின்சிபல் சொல்லி போட்டோம்னா நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா, ஓகே? தென் ஹாஃப் இயர்லினா என்ன ஃபார்முலா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம்? நேற்று பார்த்தோம் இல்லையா? அமௌண்ட் which is equal to P into 1 plus R by 2 into 100 the whole power n. இது வந்து ஹாஃப் இயர்லிக்கான ஃபார்முலா. இதை வந்து ஃபார்முலா மெத்தட், ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா என்ன பண்ணும்? ரேட்டை வந்து 2ஆல் டிவைட் பண்ணும். கிவன் இயர்ஸை வந்து 6 மந்த்ஸாக டிவைட் பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னது? குவார்டர்லி அப்படின்றதுக்கு. குவார்டர்லிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? குவார்டர்லினா என்னது? 1/4. அப்போ 3 மந்த்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணணும், ஓகே? குவார்டர்லிக்கு ஃபார்முலா என்ன? அமௌண்ட் which is equal to principal 1 plus R by 4 into 100 power 4n அப்படின்றது வந்து குவார்டர்லிக்கான ஃபார்முலா. முடிஞ்சா ஓகே. இதுக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்ன பண்ணணும்னா டிவைடட் பை 4ஆல் பண்ணணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணணும். மந்த்ஸை வந்து 3 மந்த்ஸாக டிவைட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம நேற்றே பார்த்தோம். நேற்றே இதில் வந்து சம்ஸ் பார்த்துருந்தோம், ஓகேவா? இன்றைக்கும் நம்ம இதில் ஒரு சம்ஸ் பார்க்க போகிறோம். எப்படின்னா என்ன இதில் கான்செப்ட்னா, நேற்று பார்த்த சம்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொஸ்டினை கொடுத்துட்டு ஹாஃப் இயர்லியாக ஸ்பிட் பண்ணுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹாஃப் இயர்லிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் குவார்டர்லிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னா, அவங்க கொஸ்டினில் வந்து இது ஹாஃப் இயர்லி, இது குவார்டர்லி அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. கொஸ்டினில் இந்த மாதிரி மந்த்ஸ், இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம் இல்லையா, 15 months 30 months அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம அது ஹாஃப் இயர்லியா குவார்டர்லியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஓகேவா? அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இந்த ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலனாலும் பார்த்துக்கலாம், ஓகே? இப்போ 15 months நம்ம எப்படி செப்பரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்? 15 months எப்படி செப்பரேட் பண்ணலாம்? 12 months அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணலாம். மிச்சம் இருக்கிறது என்னது? 3 months. ஸோ இது என்னது? குவார்டர்லி. ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து ஃபார்முலா என்னன்னா A which is equal to P into 1 plus R by 100 the whole power n. n என்னது 1, அதை நம்ம போட்டுடலாம். இங்கே ஒரு குவார்டர்லி வரனால இது கூட என்ன பண்ணணும்? 1 plus R by 4 into 100 the whole power 4n. இந்த ஃபார்முலாவையும் சேர்த்து எழுதிக்கணும், ஓகேவா? புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு? இந்த மாதிரி 15 months அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நேற்று பார்த்த கொஸ்டின்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது ஹாஃப் இயர்லி, இது குவார்டர்லி அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணாமல் இந்த மாதிரி மந்த்ஸில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் எது ஹாஃப் இயர்லி எது குவார்டர்லி அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? இது நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இன்னொரு மெத்தட்லையும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி? இப்போ பாருங்கள், இப்போ 30 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? 30ல் என்னென்ன இருக்குது? ஒரு 12 month இருக்குது, அப்போ 1 year போயிடுச்சு, ஓகே? இன்னொரு 12 months ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ஓகே, இன்னொரு 12 months ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போ மிச்சம் எவ்வளோ? 24 போச்சுன்னா 6 months இருக்கும். அப்போ இது என்னது? 2 years 6 months. அப்போ இதை எப்படி போடணும்? 2 yearsக்கு வந்து இந்த ஃபார்முலா போடணும். 1 plus R by 100 the whole power n. Then 6 monthsக்கு ஹாஃப் இயர்லி ஃபார்முலா போடணும், ஓகேவா? அதாவது இதுக்கு ஃபார்முலா எப்படி வரும்? அமௌண்ட் which is equal to P into 1 plus R by 100 the whole power n. ஆக்சுவலாக இங்கே n என்னது? 2.
2 years ஓகேவா. ஸோ n வந்து 2, இங்கே என்ன வரும் 1 plus r by 2 into 100 the whole power 2n அப்படின்னு சொல்லி வரும். 2 into n. n என்னது இங்கே வந்து 6 monthsன்றதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 1 by 2 yearsன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ 1 by 2, 2 கேன்சல் ஆகிட்டு 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகேவா. இப்படி தான் வந்து நேற்று பார்த்த கொஸ்டின் என்னன்னா அவங்க ஹாஃப் இயர்லி குவார்டர்லி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டின் இனிமேல் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஹாஃப் இயர்லி குவார்டர்லி அப்படின்றத. நம்ம தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். கொடுத்துருக்க மந்த்ஸை வச்சு நம்ம இதை வந்து எப்படிலாம் போடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் ஓகேவா. இதை இப்போ 15 மந்த்ஸ்ல கொடுத்தாங்கன்னா நம்ம இதை ஆப்வியஸா டிவைட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். 6ஆல டிவைட் பண்ணி பாருங்க, டிவைட் ஆகுமா, ஆகாது. 3ஆல டிவைட் பண்ணி பாருங்க, 3ஆல டிவைட் பண்ணி பார்த்தா டிவைட் ஆகும். அப்போ இது என்னது, குவார்டர்லி அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ இதை டிவைட் பண்ணா 3ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும், அப்பயும் 10 மந்த்ஸ் கிடைக்கும். 10 மந்த்ஸ் நமக்கு கிடைக்கல, 12 மந்த்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இதை வந்து 6ஆல டிவைட் பண்ணி பாருங்க, 6ஆல டிவைட் பண்ணா டிவைட், இது வந்து 3ஆலையும் டிவைட் ஆகும் 6ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ அந்த கான்செப்டை விட்டுருங்க. நீங்க இதை எப்படி கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு ஓகேவா. ஸோ இதை வந்து ஸ்பிளிட் பண்ணியே பார்த்துருங்க, இயர் பேசிஸ்ல ஸ்பிளிட் பண்ணியே பார்த்துருங்க ஓகேவா. எத்தனை இயரா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 12, 12, 3, 12, 12, 6 அந்த மாதிரி இயர் பேசிஸ்ல ஸ்ப்ளிட் பண்ணியே பாருங்க ஓகே. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டிவைட் பண்ணி பார்த்தா வந்து கன்ஃபியூஷன் ஆகும். இந்த மாதிரி டிவைட் பண்ணி பார்க்க நானுமே வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வந்து இதை டிவைட் பண்ணி பார்த்து தான் சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ வந்து இதை டிவைட் பண்ணி பார்க்குற கான்செப்டை வந்து விட்டுருங்க. இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோமான்னு யோசிக்காதீங்க, ஒரு நிமிஷம் ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துட்டு சால்வ் பண்ணிடுங்க ஓகேவா. ஸோ கொடுத்துருக்கதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு எவ்வளோ மிச்சம் இருக்கோ அது வந்து ஹாஃப் இயர்லியா குவார்டர்லியா அப்படின்னு பார்த்து நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா போட்டுக்கணும், அவ்வளோதான் ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The compound interest on rupees 2,800 for 18 months at 10% per annum. Yes, பாத்தீங்களா இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 18 months கொடுத்துருக்காங்க. பட் ஹாஃப் இயர்லியா குவார்டர்லியான்னு எதுவுமே அவங்க கொடுக்கல. ஸோ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகே. கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எழுதிக்கலாமா. P is equal to 2,800 ஓகே. R is equal to 10% per annum ஓகே. அடுத்து என்னது n என்னது 18 months அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 18 monthsனா நம்ம அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 12 months ஸ்ப்ளிட் பண்ணலாம். மிச்சம் இருக்கிறது 6 months. அப்போ இது என்னது ஹாஃப் இயர்லி அப்படின்னு சொல்லி கிடச்சிச்சு ஓகே. இப்போ நம்ம இதை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போட்டால் எப்படி போடணும், இதை வந்து 10%க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் அதில் கிடைக்கிற ஆன்சர் கூட பிரின்சிபலாக கன்வெர்ட் பண்ணிட்டு தென் அதை வந்து 6 monthsக்கு கேல்குலேட் பண்ணணும். 6 months தான் கேல்குலேட் பண்ணால் என்ன பண்ணணும், அந்த 6 வந்து 2ஆல டிவைட் பண்ணணும், 5%. அப்படி போட்டோம்னா நமக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஆன்சர் வந்துடும் ஓகே. சப்போஸ் இதை வந்து நம்ம ஃபார்முலா மெத்தடில் போடணும்னா எப்படி போடலாம், அமௌண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 1 year இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா போடுவோம், principal 1 plus r by 100 the whole power n. n என்னது இங்க 1 yearன்னு சொல்லி கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் என்னது, அந்த 6 months half yearlyக்கு என்ன ஃபார்முலா, 1 plus r by 2 into 100 the whole power n அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு ஓகே. 6 months நம்ம எப்படி எழுதலாம், 1 by 2 yearsன்னு எழுதலாமா. நமக்கு என்ன தெரியணும், n வந்து எப்பயுமே இயர்ஸ் ஃபார்மேட்ல தான் எழுதணும், r வந்து per annum ஃபார்மேட்ல தான் இருக்கும். r வந்து per annumல தான் இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம், இதை வந்து இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணிடணும் ஓகே. இதை சிம்பிளை பண்ணி பார்க்கலாமா. 2,800 1 plus 10 by 100 the whole power 1. நான் எத்தனை இயர்ஸ் இருக்கு, 12 monthsனா 1 year ஓகேவா. ஸோ 1 plus r என்னது 10 by 2 into 100 the whole power 1. சாரி, இங்கே 2nல இங்கே 2n ஓகே. ஸோ 2 into n என்னது 1 by 2 ஓகே. 2ம் கேன்சல், இங்கே 0ம் கேன்சல், இங்கேயும் 0ம் கேன்சல். ஸோ இதை எழுதுனா எப்படி வரும், 2800 10 plus 1 11 by 10. இங்கே கிடைக்கிது 20 plus 1 21 divided by 20 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகேவா. ஸோ 0 கேன்சல், 0 கேன்சல். இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 14 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 14 into 11 into 21 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சோம். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 3234 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது வந்து அமௌண்ட் ஓகேவா. ஸோ நமக்கு என்ன வேணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் which is equal to அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஏன் இது எழுத வர மாட்டேங்குதுன்னு தெரியலையே. 3234 மைனஸ் பிரின்சிபல் என்னது 2800. அப்போ வந்து அமௌண்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னது 434 அப்படின்றது தான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா.
434 34 434 அப்படின்றது தான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன்சர் என்னன்னா 434. ஓகே ஃபைனா ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சு அந்த கான்செப்ட். இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ், நேற்று பார்த்த சம்ஸ்லாம் அவங்க ஹாஃப் இயர்லி குவார்ட் இயர்லி அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து அவங்க ஹாஃப் இயர்லியா குவார்ட் இயர்லியா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுக்கல. கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் மந்த்ஸை வச்சுக்கிட்டு நம்ம அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். இயர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணனா மிச்சம் இருக்கிறது வந்து ஹாஃப் இயர்லியா இல்லை குவார்ட் இயர்லியா அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற ஃபார்முலாவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே சிம்பிள். சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கணும். இது வந்து நெக்ஸ்ட் டைப் என்னன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் டைப். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைப் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் என்னன்னு பார்த்துப்போம், என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம். ஓகேவா? பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அப்படின்னா இப்போ ஒரு சிட்டி இருக்கு. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம், ஏதோ ஒரு சிட்டி டெல்லின்னு எடுத்துக்கோமா. டெல்லி சிட்டியில் இருக்கோம். 2020 வந்து அதோட பாப்புலேஷன் வந்து இந்த அமௌண்ட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம், 1000. டெல்லியில் வந்து 1000லாம் வாய்ப்பே இல்லை, எகிரிக்கிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். டெல்லியில் வந்து 1000 வந்து பாப்புலேஷன் இருக்குது அப்படி சொல்லி வச்சுக்கலாம் 2020. ஓகேவா? ஒரு சர்டன் ஏரியாவில் 2020 10,000 அப்படின்றது 1000 அப்படின்றது வந்து பாப்புலேஷன். அப்போ அவங்களோட பாப்புலேஷன் வந்து வருஷம் 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு 2022 அவங்களோட பாப்புலேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்ற டாபிக்ல தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கும் சேம் ஃபார்முலா தான். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா கிடையாது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான் வந்து இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணுமோ அதே ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இன்க்ரீஸா டிக்ரீஸா அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்கு. தென் ஆஃப்டர் n இயர்ஸா அகோ n இயர்ஸ், அதாவது பிஃபோர் n இயர்ஸா அப்படின்ற ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆஃப்டர் n இயர்ஸா அகோ n இயர்ஸா அப்படின்றது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். செகண்ட் கான்செப்ட் என்னன்னா இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அப்படின்றது செகண்ட் கான்செப்ட். ஓகேவா? ஸோ டெல்லியில 1000 அப்படின்றது வந்து இப்போ பாப்புலேஷன் 2020 பாப்புலேஷன். அப்போ 2022 பாப்புலேஷன் வந்து 10% வந்து வருஷம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ 2022 அவங்களோட பாப்புலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அது என்ன கான்செப்ட்ல வரும், ஆஃப்டர் n இயர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வரும். 2020 கேட்டிருக்காங்க, 2022 என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆஃப்டர் 2 இயர்ஸ். ஸோ ஆஃப்டர் 2 இயர்ஸ்ல வருது. நம்ம என்ன சொன்னோம், அவங்களோட பாப்புலேஷன் growth வந்து 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றோமா. ஸோ இன்க்ரீஸ் அப்படின்ற கான்செப்ட்லயும் வருது. ஓகேவா? ஸோ நம்ம கொஸ்டின் என்ன பார்க்கணும்னா ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுக்கு வந்து பாப்புலேஷன் தானே, இங்க எப்படி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ன்ற கான்செப்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட தான் பார்க்க போறோம். ஸோ அந்த டெர்மினாலஜி தான் இதுக்கும், அதை மட்டும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஆஃப்டர் n இயர்ஸா அகோ n இயர்ஸா, இன்க்ரீஸா டிக்ரீஸ், அதை மட்டும் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ல ஆஃப்டர் n இயர்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிச்சு, இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. ஸோ ஆப்வியஸா நம்மளோட ஃபார்முலா என்னன்னா A which is equal to P into 1 plus R by 100 the whole power n. அமௌண்ட் அப்படின்றது என்னன்னா ஆஃப்டர் n இயர்ஸ், இத்தனை வருஷம் கழிச்சு அவங்களோட பாப்புலேஷன் என்னவா இருக்கும். 2020 கேட்டிருக்காங்க, 2022 அதை வந்து அந்த தான் வந்து A அப்படின்னு சொல்லி டினோட் பண்றோம். Pன்றது பிரின்சிபல், நம்ம பாப்புலேஷன் கொஸ்டின் பார்க்கும்போது Pன்றது வந்து பாப்புலேஷன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? R அப்படின்றது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் growth அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. N அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேவா? நம்மளோட டெர்மினாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம் தான், ஃபார்முலா அதே ஃபார்முலா தான். ஓகேவா? நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். இது வந்து ஆஃப்டர் n இயர்ஸ். ஓகேவா? சப்போஸ் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா 2020 அவங்களோட பாப்புலேஷன் வந்து 1000 இருக்கு, பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா 2018 அவங்களோட பாப்புலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 18 பாப்புலேஷன்னா அகோ, முன்னாடி 2020 கொடுத்துட்டு 2018 சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்க, பிஃபோர் 2 இயர்ஸ் கேட்குறாங்க. ஸோ பிஃபோர் 2 இயர்ஸ்னா அதுக்கு ஆனால் என்ன கேட்குறாங்க, பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா அமௌண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பை 1 plus R by 100 the whole power n. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்ன அப்படின்னா ஆஃப்டர் n இயர்ஸா அகோ n இயர்ஸா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஆஃப்டர்னா மல்டிபிள், அகோனா வந்து டிவிஷன். ஓகேவா? இங்க பாருங்க, இங்க ப்ராடக்ட் பண்ணியிருக்கோமா, இங்க வந்து ப்ராடக்ட், இங்க வந்து டிவிஷன். ஓகேவா? ஆஃப்டர் n இயர்ஸ்னா ப்ராடக்ட், அகோ n இயர்ஸ்னா வந்து டிவிஷன், அதை நான் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இன்க்ரீஸா டிக்ரீஸா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்க்ரீஸ்னா என்ன பண்ணணும்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஆட் பண்ணணும்.
சப்போஸ் டிக்ரீஸாக இருந்தது அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து சப்ராக்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? 1 மைனஸ் ஆர் பை 100 த ஹோல் பவர் n. அதே டிக்ரீஸ்னா என்னது? அமௌண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு பி பை 1 minus r by 100 the whole power n. ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும், இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஆஃப்டர்னா மல்டிபிள், அகோனா டிவைடு, இன்க்ரீஸ்னா வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணணும், டிக்ரீஸ்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை சப்ராக்ட் பண்ணணும். இதை மட்டும், இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த 3 ஃபார்முலாவையும் நம்ம மாற்றி போட்டுக்கலாம். ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சிச்சான்னு பாருங்க. சப்போஸ் புரியலன்னா கேளுங்க, நாளைக்கு கிளாஸ்ல வந்து திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இது வந்து மைனஸ், என்னது? டிக்ரீஸ்னா வந்து சப்ராக்ட் பண்ணணும், இன்க்ரீஸ்னா ஆட் பண்ணணும். ஓகேவா? ஃபைனா? புரிஞ்சா? சரி, நெக்ஸ்ட் இதுல क्वेश्चन பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. The population of the Madurai city increases at the rate of 20% per annum. மதுரை சிட்டியோட பாப்புலேஷன் வந்து வருஷம் 20% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இஃப் த பாப்புலேஷன் வாஸ் 3500 at the end of the year 2019, அவங்களோட பாப்புலேஷன் 2019ல அவங்களோட பாப்புலேஷன் வந்து 3500 இருந்ததுன்னா, then what will be the population at the end of 2021? 2021ல அவங்களோட பாப்புலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? கொஸ்டின் என்னன்னா, மதுரை சிட்டியோட பாப்புலேஷன் வந்து வருஷம் 20% வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? அவங்களோட பாப்புலேஷன் வந்து 2019ல வந்து 3500 அப்படின்னா 2021ல அவங்களோட பாப்புலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? கொஸ்டின் புரிஞ்சுச்சா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, 2019ல கொடுத்துட்டு 2021ல கேட்குறாங்க. அப்போ இது என்னது? +2 years. அப்போ ஆஃப்டர் 2 years. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் 2 years நமக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் 2 years ஆஃப்டர் n years அகோ n years பார்க்கணும். சரி, ஆஃப்டர் தான். அடுத்து என்ன பார்க்கணும்? இன்க்ரீஸா டிக்ரீஸான்னு பார்க்கணும். ஓகே, இது இன்க்ரீஸ் தான். இன்க்ரீஸ், அப்ப ஆஃப்டர்ல இருக்கு, இன்க்ரீஸ்ல இருக்கு அப்படின்னா ஃபார்முலா என்னது? அமௌண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டூ 1 plus r by 100 the whole power n அப்படின்றது தான் நமக்கு ஃபார்முலா அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஓகே, இதெல்லாம் எழுத தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம்னால எழுதி காமிக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷன் மெத்தட் கூட சால்வ் பண்ணிடுவோமா? ஓகே, ஃபார்முலா அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஒரு கொஸ்டின் மட்டும் ட்ரெடிஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஓகே, ஓகேவா? இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. ஓகே, கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு எழுதுவோமா? என்ன கொடுத்துருக்காங்க? பாப்புலேஷன் வந்து 3500 இருக்கு. ஓகே, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% பெர் ஆனம்ல என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன கேட்டிருக்காங்க? 2 years சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 2021 ஒன்னது, 2022 அப்படின்றது 2 வருஷம். ஓகேவா? ஸோ இதை வந்து ட்ரெடிஷனல் மெத்தட்ல சால்வ் பண்ணா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சால்வ் பண்ணுவோம்? எப்பயும் போலதான் 2020 கொடுத்துருக்காங்க. 2020ல அவங்களோட பாப்புலேஷன் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுமா? 20% டிவைடட் பை 100 இன்டூ 3500. ஓகே, 0 கேன்சல். அப்ப என்னது? 700. இது என்னது? 700 அப்படின்றது வந்து 2020ல இன்க்ரீஸ் ஆயிருக்க பாப்புலேஷன். இப்போ 2020யோட எண்ட்ல மொத்தம் எவ்வளவு பாப்புலேஷன் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நம்ம எப்படி சொல்லணும்னா, இது வந்து 2019ல இருந்த பாப்புலேஷன், 2020ல மட்டும் அந்த பாப்புலேஷன் இது. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். இன்க்ரீஸ் தானே ஆகுது, இங்க என்னது? இன்க்ரீஸ். ஸோ ஆட் பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்னா 2020யோட எண்ட்ல நமக்கு பாப்புலேஷன் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். ஓகேவா? 4200 அப்படின்றது வந்து 2020யோட எண்ட்ல இருக்க பாப்புலேஷன். என்னன்னா பிரின்சிபல் இது எப்படி 2019ல இருந்து வந்துச்சு. 2019ஓட எண்ட்ல 3500 அப்படின்றது பாப்புலேஷன். ஸோ 20% இன்க்ரீஸ் ஆனால இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட் மட்டும் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம், 700. இது இன்க்ரீஸ் அப்படின்னு சொன்னனால 2019ல இந்த பாப்புலேஷன் கூட 2020ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சோ அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். அது ரெண்டையும் ஆட் பண்ணா 4200 அப்படின்றது 2020யோட எண்ட்ல இருக்க பாப்புலேஷன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? 2021ஓட பாப்புலேஷன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 20 டிவைடட் பை 100. இந்த 2020 எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? 2021 எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா அதுக்கு மேல இருக்க வருஷத்தை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். 2020 தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். எப்படி 2020ன்றது 2019 டிபெண்ட் பண்ணிருந்துச்சு, அது மாதிரி 2021 2020 டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ அவங்களோட பாப்புலேஷன் என்னது? 4200. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆன்சர் கிடைக்கும்?
0 4 8 840 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி 2021 எண்டில் எவ்வளோ அவங்களோட பாப்புலேஷன் இருந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். 2021 எண்டில் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். அது ரெண்டையும் ஆட் பண்ணால் அதான் 2021 எண்டோட பாப்புலேஷன். அப்போ 0 4 10 5 5040. அப்போ 2021 எண்டில் அவங்களோட பாப்புலேஷன் எவ்வளோ இருந்ததுன்னா 5040. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 5040. கன்வென்ஷன் மெத்தட் புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது ட்ரெடிஷனல் மெத்தட் இப்படி தான் பண்ணணும். எப்பயும் போல தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணோம் அதே மெத்தட் தான். பாப்புலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மட்டும் தான் இங்கே மேட்ரு. இன்க்ரீஸ்னா நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சோ அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். சப்போஸ் இந்த கொஸ்டின் டிக்ரீஸ்னு கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல சப்ராக்ட் பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்து ட்ரெடிஷனல் மெத்தட். ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும். சப்போஸ் புரியலன்னா கேளுங்க, நாளைக்கு கிளாஸில் வந்து திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இருங்க, இதை வந்து ஃபார்முலா மெத்தட் சால்வ் பண்ணி பார்ப்போம். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சு. ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணலாமா? ஃபார்முலா மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபார்முலா மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறது. இதுக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கணும். என்னது, நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஆஃப்டர் n years இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அப்போ ஃபார்முலா என்ன? அமௌண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு p இன்டூ 1 + r/100 த ஹோல் பவர் n அப்படின்றத ஃபார்முலா. ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக தூக்கி அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அமௌண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 3500 இன்டூ 1 + r என்னது? R rate of interest 20 divided by 100 the whole power n 2 years. Okay va? So 0 0 cancel, 5 cancel. Okay va? 3500 into 5 plus 1 6 by 5 the whole square. Okay va? இதை simplify பண்ணோம். 3500 into 6 into 6 divided by 5 into 5. Okay? Cancel பண்ணுங்க. 700. திருப்பி கேன்சல் பண்ணா 1 2 2 40. ஓகேவா? 140 into 6 into 6. இதை சால்வ் பண்ணா நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம் 5040 தான் இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணா இதுதான் ஆன்சர் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ஃபார்முலா மெத்தட். ஒண்ணுமே இல்லை, ஃபார்முலா மெத்தட்ல போறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி. ஓகேவா? ஏன் நான் சொல்றேன், நெக்ஸ்ட் சம் பார்க்கும்போது சொல்றேன். இந்த ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. ஆஃப்டர் n இயர்ஸா பிஃபோர் n இயர்ஸா அப்படின்றது. ஆஃப்டர் இன்க்ரீஸா டிக்ரீஸான்னு பார்த்தா அதோட ஃபார்முலாவை மட்டும் சூஸ் பண்ணி அதில் அந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The population of the Chennai city decreases at the rate of 10% per annum. The population was 20,000 at the end of 2001. What will be the population after 5 years? என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் வித்தியாசம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்னன்னு எழுதிப்போம். P is equal to 10% per annum வந்து rate of interest வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, பாப்புலேஷன் எவ்வளோ இருந்துச்சுன்னா 20,000 அப்படின்றது வந்து பாப்புலேஷன் இருந்துச்சு. ஓகே, தென் என்ன கேட்டிருக்காங்க? ஆஃப்டர் 5 இயர்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 5 இயர்ஸ் அப்புறம், ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்தால் நம்ம என்ன பண்ணோம்? அமௌண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு p இன்டூ 1 plus r by 100 the whole power n பண்ணுவோம் after 5 years. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டிக்ரீஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 minus r by 100 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். நான் ஏன் வந்து உங்களை வந்து இதை ஃபார்முலா மெத்தட்லேயே போங்க, ட்ரெடிஷனல் மெத்தட் போகாதீங்கன்னு சொன்னேன்னா, ஆஃப்டர் இன்க்ரீஸ்னு வரும்போது நமக்கு ட்ரெடிஷனல் மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும். டிக்ரீஸ்னு வரும்போது ஆல்ரெடி இந்த பாப்புலேஷன் கூட அதை சப்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும். தென் அகோன் வரும்போதும் அதை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அந்த கான்செப்டுக்கு போய் நீங்கள் இந்த நேரத்தில் சப்ராக்ட் பண்ணுற நேரத்தில் நீங்கள் ஃபார்முலாவில் போட்டு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் ஃபார்முலா மெத்தடே சால்வ் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா மட்டும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ்? ஆஃப்டரா பிஃபோரா? ஆஃப்டர்னா மல்டிபிள், ஸோ மல்டிபிள்னு எழுதிக்கலாம். இன்க்ரீஸா டிக்ரீஸா? இது வந்து டிக்ரீஸ், ஸோ சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கணும். அவ்வளோதான், ஃபார்முலா வந்துச்சா? ஸோ 1 minus 10 by 100 n என்னது 5, 0 0 கேன்சல். சால்வ் பண்ணா 20 0 0 11 by 10 the whole power 5. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் வரும்? இதை சிம்பிளிஃபை பண்ணா 118098 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அமௌண்ட்டோட ஃபார்முலா 118098. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சால்வ் பண்ணி காமிச்சா வந்து எனக்கு வீடியோ வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணி வச்சதை நான் ஆன்சர் மட்டும் போட்டு காமிச்சிட்டேன். சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? சரியா ஃப்ரெண்ட்ஸ்? புரிஞ்சா? எப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? எக்ஸாம் என்ன கொடுத்துருக்காங்க? The population of a certain city increases at a rate of 15% per annum.
என்ன கொடுத்துருக்காங்க, எந்த சிட்டின்னு கொடுக்கல, 15% வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஓகே, இந்த present population of the city, அந்த சிட்டியோட present population வந்து 22,250 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 5 years ago அப்படின்னு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் இல்லை இன்க்ரீஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்க்ரீஸ்னா என்ன பண்ணும், ப்ராடக்ட்ல பண்ணும். அகோ 5 இயர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அகோனா என்ன பண்ணும், டிவைட்ல பண்ணும். P by 1 R by 100 the whole power n அப்படின்னு சொல்லி வந்துச்சா. இங்க வந்து இன்க்ரீஸ்ல தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பிளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, P by 1 plus R by 100 the whole power n அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, ஸோ பிரின்சிபல் என்ன வந்துச்சு, P is equal to 22,250. R அப்படின்றது என்ன கிடைச்சிச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15% அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. இதில் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது 5 இயர்ஸ், தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அமௌண்ட் which is equal to 22,250 divided by 1 plus 15 divided by 100 the whole power n. n என்னது 5. ஓகே, இது சிம்பிளிஃபை பண்ணுமா, 22,250 115 divided by 100 the whole power. அப்போ இங்கே ரெசிப்ரோக்கல்ல வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரும், 100 divided by 115 the whole power 5 அப்படின்னு சொல்லி வருமா. ஸோ இது ஆன்சரை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, அமௌண்ட் which is equal to 11062 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே ஃபைனா ஃப்ரெண்ட்ஸ், இது சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகே சரியா ஃப்ரெண்ட்ஸ், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்ன்றது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா. இதில் வந்து நாளைக்கு இன்னும் ஒரே ஒரு சம் நாளைக்கு பார்த்துட்டு நெக்ஸ்ட் சம் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் டிக்ரீஸில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து இதை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் கிவ் மீ a regular support. Thank you all my dear friends.